குழந்தையில ஆரம்பிச்சு பாட்டி வரைக்கும் வயசு வித்தியாசமே இல்ல. ஒரு பொண்ணா இருந்தா உங்களுக்குலாம் போதும். அப்படிதானே? இவங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இல்ல மனுஷங்க தானானே தெரியல. 5வது படிக்கிற 10 வயசு குழந்தை. சூலூர் பக்கத்துல இருக்க பள்ளப்பாளையம் அப்படிங்கிற ஏரியால வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மளிகை கடைக்கு பொருள் வாங்க போன குழந்தை. இதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல ஒரு 10 நாள் குடி இருந்துட்டு அடுத்த தெருக்கு காலி பண்ணி போன ஒருத்தன் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பழகுற மாதிரி பேசி அந்த பொண்ணை பைக்ல ஏற்றி கூட்டு போயிருக்கான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தவங்க தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்பி ஏறி கூட போயிருக்கு. கடைக்கு போன குழந்தைய காணுமேன்னு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே தேடி இருக்காங்க. இதுல குழந்தைய கடத்திட்டு போனவனும் அவங்க கூடவே சேர்ந்து தேடி இருக்கான். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு தைரியம். நம்மள எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, நம்மள என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு தைரியம், திமிரு. இதுல குழந்தை அப்படி போச்சு, இந்த வண்டியில் ஏறி போச்சு, அவங்க கூட போச்சுன்னு பேசி திசை திருப்ப வேற பார்த்துருக்காங்க. அந்த பெத்தவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி போலீஸ் வந்து ஒரு பக்கம் தேடி, பொதுமக்கள்லாம் ஒரு பக்கம் தேடி அங்கே இருந்த சிசிடிவி எல்லாத்தையுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் சாயங்காலம் கண்ணபாளையம் குளத்துக்கரையில் உயிரில்லாத அந்த குழந்தையை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணி ஆல்மோஸ்ட் கலங்கல் ரோட்லேருந்து பாப்பம்பட்டி பிரிவு வரைக்கும் மொத்தமாக பிளாக் ஆகிடுச்சு ரோடே. அவ்வளோ போராட்டங்கள் பண்ணி எம்எல்ஏ வந்து டிஜிபி வந்து 1000 இன்வெஸ்டிகேஷன் நடந்து கடைசியில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் கடத்திட்டு போன 2 பேருமே குடும்பஸ்தர்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய நம்ப வச்சு ஏமாற்றி கூட்டிட்டு போய் கொடூரமாக கொல்றதுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல. அந்த குழந்தைய பெற்றவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. தான் குழந்தை பெருசாக இப்படி வரும் அப்படி வரும்னு எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்பாங்க. குழந்தைய காணோன்னு ஒவ்வொரு இடத்துலையும் திருவா ரோடோட தேடி அலையும் போது அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும். இன்னும் பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட் வரல. வந்தால் தான் தெரியும் உண்மையாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அந்த குழந்தை அதை பற்றி யோசிச்சு பாருங்க. சின்ன வயசு, என்ன ஏதுன்னு அறியாத வயசு, எப்படி ஒரு வழியில் துடிச்சிருக்கும், துடிச்சு இறந்துருக்கும். இவங்க மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும். இந்த விஷயத்தை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து இங்கே பேச வரல. பேசுகிற வார்த்தைங்க யாராவது 4 பேர் காதில் விழுந்து அவங்க மனசுலையும் என்ன ஓட்டத்துலையும் 4 மாற்றங்களை கொடுத்துச்சுன்னா அதுவே சந்தோஷம் தான். இதில் 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஊனா பாதிக்கப்பட்டவங்களையே குறை சொல்ல வேண்டியது. பெற்றவங்க ஒழுங்காக பாதுகாப்பாக வச்சுக்கல, ஏன் அவங்க வெளியே விட்டாங்க? பொண்ணாக பிறந்துட்டா வெளியவே வரக்கூடாதா? தெருவில் நடந்து போக முடியல, பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா அதில் தப்பு அந்த குழந்தை மேலேயா, அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்க மேலேயா? இதில் சில பேர் இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு கிளம்பிடுவாங்க. இவங்கனால தான் இப்படியாச்சு, அவங்களால தான் அப்படியாச்சுன்ட்டு. ஒன்றே ஒன்று தாங்க சொல்லணும். ஆம்பளை பசங்களை வளர்த்துட்டு இருக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு ஒரு பொண்ணுனா யார், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளங்க. உடல்களில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்குமே மனசு ஒன்று தான். எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு உணர்வுகள் இருக்குது, வலி இருக்குது, ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது. ஒரு ஆணாக பிறந்துட்டாங்கன்றதுக்காக அது எல்லாத்தையும் சதிக்கிறதுக்கான உரிமையை உங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல. பெண் குழந்தைகளை வச்சுருக்கவங்க, பெண்களாக இருக்கிறவங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கற்றுக்குங்க. நாமே பாதுகாத்தாதான் உண்டு. யாரும் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா முதல்ல மக்களோட மனநிலையெல்லாம் மாறணும். அவங்க வளர்க்குற விதம் மாறணும். ஒவ்வொரு ஆண்களும் எல்லா பெண்களையும் தன்னோட அம்மா மாதிரி, சகோதரி மாதிரி ஒரு பெண்ணாக பார்க்க தெரிஞ்சுக்கணும்.